ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செட்டிநாட்டு மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள்: முழு மல்லி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் பூ, மிளகு, சீரகம், சோம்பு, முந்திரி, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க 3/4 கிலோ, மட்டன், அரை மூடி தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கல்லுப்பு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், தக்காளி. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடாயில் 1 ஸ்பூனு முழு மல்லி போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிட்டு மிளகு அரை ஸ்பூனு, சீரகம் அரை ஸ்பூனு, சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டு, காஞ்ச மிளகா ஒரு 7, முந்திரி ஒரு 10 போட்டு, கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா வதக்கிட்டு, அரை மூடி தேங்காயும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நல்லா சிம்மிலே வச்சு வதக்குங்க. நல்லா வாசனை வரும். நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டு பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் ஒரு 100 எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு சின்ன வெங்காயத்தை 1 2 ஊற்றிக்கிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 4 பச்சை மிளகாவும் 2 தக்காளி பழமும் போட்டுக்கிட்டு கல்லுப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு போட்டு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கி விட்டு 3/4 கிலோ கறியை நல்லா கழுவி வச்சுக்கிட்டு அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 4-5 விசில் விடுங்க. விட்டிங்கனாக்கா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். செட்டிநாட்டு மட்டன் குழம்பு ரெடி.